ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். வெல்கம் பேக் டு M Square Vlogs. புறப்படும் போது நல்ல சகுனம். உங்களுக்கு மோனிகா ஒரு சர்ப்ரைஸ். அதுக்கு பிடிக்கும். அதுக்கு தான் எவ்வளோ நேத்துல இருந்து வச்சுட்டு இருந்தேன். இதுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்றோம் தெரியுமா? எங்க சொல் என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். சார் இன்ஃபார்ம் பண்றீங்க. ஆமா இப்போ மதிக்காத இல்ல மதிக்காத தலைமை சார் அரி மதியாரு தலைவா. When I not have respect, I will not leave my footprints also there. Yes, slipper. Correct bro. Yes. மதியாதை தலைவாசல் மிதியாதே. அதான் மதியாதை. A few moments later. இப்போ என்னன்னா நாங்க ஒரு இடத்துக்கு போறோம். அது என்ன இடம்னா சண்டே பஜார் அப்படின்ற ஒரு இடம். அதோட இன்ஃபர்மேஷன் மனோஜ் சொல்லுங்க. ஆக்சுவலி பெங்களூர்ல இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பிளேஸ்னு கூட சொல்லலாம். பெங்களூர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். எந்த மாதிரி எனக்கு தெரியாது, வேஸ்ட் வருஷமாவே இருக்கு. அதுக்கு பேர் சண்டே பஜார்னு சொல்லுவாங்க. சண்டே பஜார்னா சண்டே மட்டும் தான் இந்த இடமெல்லாம் போடுவாங்க. மார்க்கெட், சிட்டி மார்க்கெட்டுக்கு பின்னாடி ரோட்ல இதெல்லாம் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. எல்லா விதமான ஐட்டம்ஸும் கிடைக்கும். ஹோம் அப்ளையன்சஸ்ல இருந்து பிடிச்சி ஸ்லிப்பர்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஆக்சசரிஸ், மொபைல் ஆக்சசரிஸ்லேருந்து பிடிச்சி எல்லாமே கிடைக்கும். எல்லாமே சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஃப்டிங் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு தெரியுமா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இந்த கேரளா பசங்களாம் அதிகமாக பண்ணுறது. சிக்பேட்டுக்கு ஏர்லி மார்னிங்ஸ் வருவாங்கல்ல, அதெல்லாம் இந்த இடத்துல இருந்து தான் பண்ணும். ஸோ அந்த இடத்த இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஆனால் அங்கே இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் தான். சில பிளேசஸில் வீடியோஸ் எடுக்க விட மாட்டாங்க. சில பிளேசஸ்ல நம்ம தெரியாம வீடியோ கூட எடுக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்னன்னாக்கா, தயவு செஞ்சு உங்க வாலெட்டை கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. உங்க போனை கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹெவி ஹியூஜ் க்ரௌடா இருக்கும். அந்த க்ரௌடு நீங்க பார்க்க தான் போறீங்க. அதை நாங்க காட்ட தான் போறோம். ஸோ டிலே பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. இன்னும் வரல லொகேஷனுக்கு. 500 மீட்டர்ஸ் நடக்க வைக்கிறேன் இவன். மேம், இது லியோ என்ட்ரி ஆகும்ல? என்ட்ரி அந்த மாதிரி நடுமாம், பார்க்கலாம். ஐய் வேணாம், ரீல்ஸில் போட்டுடுறான். நான் கஷ்டப்பட்டு பண்ணுறது. அப்போலேருந்து அங்கே தான் இருக்கிறாங்க. வாங்கடான்னா லைட்னிங் கேபிள் வேணுமா? லைட்னிங்கு வரவே மாட்டேருக்குறாங்க. என்ன பண்ணுறது இவங்களால வச்சுக்கணும். நாங்கள் ஆச்சு பரவாயில்ல, 2 கிளிப்பாச்சும் வாங்கினோம். அப்போலேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். ஒரு ஏதாச்சும் வாங்குறாங்களான்னு பார்த்துன்னு இருக்கேன். வாங்கவே மாட்டேருக்கேன். க்ராக்ஸா? சரி, ஓகே, க்ராக்ஸ் பார்க்கலாம். அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே நான் கிளிப் வாங்கணும்.
A few inches later. என்ன மனோஜ்? நான் எனக்கு இது நார்மல் தான். How was your experience? வேற லெவலுக்கு காலெல்லாம் வலி வந்துருச்சு. அங்கே நாமாச்சு இது வாங்கிட்டு 2 கிளிப்பு வாங்கணும். இவங்க 2 பேர் என்ன வாங்குறாங்கன்னு கேள்வி. நாங்களும் 2 கிளிப்பு வாங்கணும். அது நாம நாங்க அதான் தெரியாது பா ட்ரான்ஸ்பரண்ட். நான் எதுவுமே நானும் அது வாங்கல. ஆனா இவங்க 2 பேர் தான் நிறைய சுத்துனாங்க. நாங்க சைலண்டா போய் நின்னுட்டோம் ஒரு இடத்துல. நின்னுக்கே இவ்வளவு வாங்கணும். நம்ம எல்லாம் சுத்தி இருந்தாங்க. நாங்கெல்லாம் மக்களுக்காக போயிருந்து. நான் சொல்ற மக்களே, இவனுக்கு வந்து சார்ஜர் வேணுமா இருந்துச்சு, அதுக்காக போனா. ஷூட்டுக்கு தேவையானப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதுக்காக தான் நான் போனேன். ஃபர்ஸ்ட் பசி எடுக்குதுன்னு சொன்னா. நான் உண்மையாலே சண்டே பஜாருக்கு போன ரீசனே வந்துட்டு ஹரிக்கு கிராக்ஸ் வாங்கணும். அதுக்கு தான் நேத்து வந்து குரூப்ல சண்டையே ஆச்சு கிராக்ஸுக்கு. ஆனா இப்ப போய் கிராக்ஸ் வாங்கல. வாங்குறதுக்கும் டஃபிக்கு கேஜ் வாங்குறதுக்கும். ஆனால் கேஜும் இல்லை கிராக்ஸும் அவன் பிடிக்கல. பிகாஸ் அது வந்துட்டு யூஸ்டான கிராக்ஸாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ அது அவனுக்கு பிடிக்கல. ஸோ யூஸ்வலாகவே சண்டே பஜார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யூஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். அப்புறமேட்டு ஆன்டிக் பீசஸ்ஸு, அப்புறம் இந்த ஆன்டிக் பீசஸ், அதாவது சின்ன சின்ன சிலை, பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. அப்புறம் இந்த ஸ்கிராப் ஐட்டம்ஸு, இந்த டம்பிள்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, துணிங்கோ, பலது யூஸ்ட் ஐட்டம், சிலது நான் யூஸ்ட் ஐட்டம். அதில் நீங்கள் தேடி பிடிக்கிறது தான். ஐஃபோன் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஷோரூமில் 3000 அந்த அடாப்டர் மட்டுமே 150. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே சீப், பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், சீப் ரேட்டில் கிடைச்சிது. ஆனால் நாங்கள் தான் எதுவும் வாங்கல. ஏன்னா ஹரிக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நானும் ஆமாம் நிறைய அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எடுத்துக்கோங்க அமௌண்ட் கொடுத்துருங்க, அதான் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், உங்கள் இது மேலே தான் டிபெண்ட். அதனால தான் அது 100 rupees 50 rupees. சின்ன சின்ன கீ செயின், யூஸ்டான ஸ்பெக்ஸு, கீ செயின்னு என்னென்னமோ பார்த்துட்டாங்க. ஏர்பாட்ஸ் ப்ரோ வித் காது கலீஜோட. ஃபீமேல்ஸ்க்கு எல்லா ஐட்டமும் எல்லாமே இருக்கு. ஹேர் ட்ரையர், கேர்ள்ஸ் பண்றது, அப்புறம் வந்து ஸ்ட்ரைட்னிங், அப்புறம் அந்த இதோன்னு ஒன்று வருது, அது எல்லாமே இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாம் யூஸ்டு அண்ட் மோஸ்ட் அதான் ஒன்று இருக்குது. பிராண்டட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் இன்னொன்று என்னன்னா, இங்கே வரணும் வந்துக்கிறவங்க ஃபைன், வரணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு க்ரௌட் பிடிக்காது, இந்த கச்சன்னு இருக்கிறது பிடிக்காது, ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப நேரம் பிடிக்காதுன்னா தயவுசெய்து வராதிங்க. நான் எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. 2 வாட்டி மேலே ஒரு கடைக்கு போனாலே எனக்கு இஷ்டம் ஆகாது. அந்த பட்சத்தில் பிடிக்கல எனக்கு. வாங்குறதுக்கு கூட அவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஓகேன்னு வாங்கலாம். ஆனால் ஒன்றே தான் எனக்கு அந்த ஜாக்கெட் பிடிச்சிச்சு. அப்போ அந்த ஜாக்கெட் புதுசாக இருந்துச்சு. அம்மா இந்த கிளிப்ஸ் எல்லாம் கவரில் புதுசாக இருந்துச்சு. அதனால தான் நானும் நிறைய நிறைய வாங்கினேன். இவங்கெல்லாம் போயிட்டு வயர் எங்கிட்ட அங்கேயா போய் நிற்கிறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. இல்லைனாலும் ஒரு 20 கடை நின்று இருப்பாங்களா? அப்புறம் ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் நீங்கள் ரொம்ப பார்த்துட்டு வாங்கணும்ன்ற இன்டென்ஷன் இல்லை. எனக்கு சில ஸ்கிராப் ஐட்டம்ஸ் விச் இஸ் இன் நீட், அதுக்காக தான் நான் போய் நானும் நின்று. ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை என்னன்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகலாம். நீ உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் எங்களை மாதிரி இருந்தால் மேபி உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னொரு பேர் சோர் பஜார்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ வீடியோ பண்ண விட மாட்டேன்றாங்க. எல்லாமே யூஸ்ட். அவங்களோட இந்த ஸ்லிப்பர்ஸ்லேயே தெரிஞ்ச ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. காஸ்ட்லியான ஷூஸ் எல்லாமே கம்மியான ரேட்ஸில் கிடைக்கிது. ஒரு 20,000 25,000 15,000 இருக்கிற ஷூலாம் 2,000 3,000. இஃப் யூ ஆர் கேப்பபிள் அவங்க கூட பார்கெயின் பண்ணி வாங்கலாம் அப்படின்னா யூ கேன் டூ இட். இது எஸ்பி ரோடு அந்த மொபைல் கேசஸ், மொபைல் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதெல்லாம். எஸ்பி ரோடு சண்டேஸ் க்ளோஸா? சில கடை க்ளோஸ் இருக்கும், சில கடை ஓப்பன் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கடை எல்லாமே க்ளோஸாக தான் இருக்கும். ரோடெல்லாம் இவ்வளோ காலியாக இருக்குதுன்னா அது ஒரே நாள், அது சண்டே மட்டும். சண்டே தான் மோட்டார்ஸ் பைப்ஸ் காடிங்கோ. ஸோ ஆல்மோஸ்ட் இதெல்லாமே க்ளோஸாக இருக்கும். வீக் டேஸில் கம்பல்சரி ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ
சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா SLN மிலிட்ரி ஹோட்டல். இது வந்து கபன்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்கு. அல்சூர் கேட் போலீஸ் ஸ்டேஷன், கார்பரேஷன் சர்க்கிள், அல்சூர் கேட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ரொம்ப வருஷமாக இந்த ஹோட்டல் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் டைம் சண்டே மார்னிங்ஸெல்லாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா சூப்பு தோசை ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படிடா இருந்துச்சு? எப்படிடா இருந்துச்சு? டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு போங்க. ஹவ் இஸ் இட் மோனி? அந்த பெப்பர் சிக்கன் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன பிளான் தெரியல, பார்ப்போம். salary credit ஆயிடுச்சா? Hey man, salary credited man. என்னது? பெட்ரோல் லிட்டருக்கு 3000 ரூபாவா? டேங்க ஃபில் பண்ண சொல்லுமா? சரி, சேலரி எவ்வளோ வந்துச்சு? 52. ஏய், இஎம்ஐ எவ்வளோ கட்டணும்? எவ்வளோ கட்டணும்? 50,000. 3000 ரூபாய் வெறும் பெட்ரோல் பைத்தியார் ஆயிடுறான். ஏய், மாட்டிக்கினாரு. ஏய், நான் பாடினா எவடா சொன்னா காப்பி ரைட்ஸ் உடனே பேங்க் பேங்க். இது ஒரு நிமிஷம். ஏய், இது இல்லை இல்லை இது ஏய், இருடா ஒரு நிமிஷம். மாட்டிக்குது. இது பெருசா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி சொல்லு? டவுலத்தா, கண்ணாடியில கண்ணு பட்டு டவுலத்தா, முக்கு மேல முஞ்ச வச்ச டவுலத்தா. ஏய், பால்டா பார்த்தானே பாடுனது. சரி, எந்த படத்தோட பாட்டுன்னு சொல்ல? பால்டா பார்த்தானே. சரிடா, என்ன பால்டாப்பாவா? One eternity later. ஸோ ஃபைனலி இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வர்ற வழியில் ஒருத்தர் சைக் பண்ணால் கார்காரன், அவனுக்கு ரிட்டர்ன் சைக் பண்ணிவிட்டு அமுச்சிட்டேன். டயர்டாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. போன விலாகில் என்ன ஒருத்தங்க 2 பேர் ஏதோ சொன்னாங்க, பிஸ்லரி வாட்டரில் தான் குளிக்கிறது. பொய் நம்பவே நம்பாதீங்கோ. ஏன்னா அவ்வளோ வசதியெல்லாம் நாங்கள்லாம் வாழல. ஹிமாலயா தண்ணியில் குளிக்கிறதாமா? ஹிமாலயா கோழி குடிக்கிறாங்க 5 லட்சம் ஒரு பாட்டில். கோழி குடிக்குதா? அந்த தண்ணி நான் ஏன்டா குடிக்கணும்? கோழி குடிச்சுன்னா இல்லை, புரியல எனக்கு. கோழி ஓ, விராட். சாரி. இன்னொரு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரிலீஸ் அப்புறம் ஆல்மோஸ்ட் பொங்கல் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மகர சங்கராந்தி. கரெக்டா? సంక్రాంతి ఆర్థిక శుభాశయాలు. మకర ಸಂಕ್ರಾಂತಿ ಆರ್ಥಿಕ ನಾನು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. ஆர்த்திகா சுபாஷேகள். ஆக மொத்தம் இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இந்த வீடியோ இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.